அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெரியோர் சிறியோர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் நீங்கள் நம்பும் அனைத்தும் எவ்ரிதிங் யூ பிலீவ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம வாழ்க்கையின் நம்பிக்கையும் நம்பும் தன்மையையும் நம்பிக்கையே வாழ்க்கை என்ற சூட்சமத்தையும் மற்றும் அதற்கான பல பேருக்கு நடந்த சம்பவங்களையும் பற்றி மிக அனுபவபூர்வமாக பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் முறையாக இந்த சேனலுக்கு வந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் உத்தரவோடு என் காணொளியை சமர்ப்பிக்கிறேன். வாங்க, இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் டாபிக் பேரு பணத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துதல். இன்று நம் ஒவ்வொருவரையும் பாதிக்கும் ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். பணம் நம் வாழ்வில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. அதை நாம் எவ்வாறு நிர்வகிக்கிறோம் என்பது நமது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பெரிதும் பாதிக்கும். எனவே புத்திசாலித்தனமான பண மேலாண்மை என்ற தலைப்பிற்குள் நுழைவோம். முதலாவதாக, பணம் ஒரு மதிப்புமிக்க வளம் என்பதை புரிந்துகொள்வது முக்கியம். இது நாம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒன்று மற்றும் மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும். நமது பணத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதன் மூலம் நமது தேவைகள் மற்றும் ஆசைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் பாதுகாப்பான மற்றும் வளமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். புத்திசாலித்தனமான பண நிர்வாகத்தின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று பட்ஜெட் ஆகும். பட்ஜெட்டை உருவாக்குவது நமது வருமானம் மற்றும் செலவுகளை கண்காணிக்க உதவுகிறது. மேலும் நமது பணம் எங்கு செல்ல வேண்டும் என்பது பற்றிய தகவலறிந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது. வீடு, உணவு, போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதன் மூலம் நமது அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்கிறோம். ஆனால் வரவு செலவு திட்டம் என்பது தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்ல, இது எதிர்காலத்திற்காக பணத்தை ஒதுக்குவது பற்றியது. புத்திசாலித்தனமான பண நிர்வாகத்தில் சேமிப்பு ஒரு முக்கிய அங்கமாகும். தொடர்ந்து பணத்தை சேமிப்பதன் மூலம் எதிர்பாராத செலவுகளுக்கு பாதுகாப்பு வலையை உருவாக்கி நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறோம். நினைவில் கொள்ளுங்கள், சேமிப்பதற்கான ஒவ்வொரு சிறிய அடியும் காலப்போக்கில் சேர்க்கிறது. புத்திசாலித்தனமான பண நிர்வாகத்தின் மற்றொரு அம்சம் நமது செலவு பழக்கங்களை கவனத்தில் கொள்வது. நமது விருப்பங்கள் மற்றும் தேவைகளுக்கும் இடையில் வேறுபாடு காண்பது அவசியம். எப்போதாவது ஆடம்பரங்களில் ஈடுபடுவது பரவாயில்லை என்றாலும் அதிகப்படியான மற்றும் ஆவேசமான செலவினங்களை நாம் தவிர்க்க வேண்டும். வாங்குதல் உண்மையிலேயே அவசியமா அல்லது உங்கள் நீண்ட கால இலக்குகளுடன் ஒத்துப்போகிறதா என்பதை கவனியுங்கள். ஒரு படி பின்வாங்குவது மற்றும் எங்கள் தேர்வுகளை மதிப்பீடு செய்வது தகவலறிந்த முடிவுகளை எடுக்கவும் தேவையற்ற நிதி அழுத்தத்தை தடுக்கவும் உதவும். கூடுதலாக, தனிப்பட்ட நிதி பற்றி நம்மை நாமே கற்றுக்கொள்வது முக்கியம். வட்டி விகிதங்கள், முதலீடுகள் மற்றும் கடன் போன்ற அடிப்படை கருத்துக்களை புரிந்துகொள்வதன் மூலம் நாம் சிறந்த நிதி முடிவுகளை எடுக்க முடியும். இந்த தலைப்புகளைப் பற்றி அறிந்து கொள்வது நமது நிதியை கட்டுப்படுத்தவும் நீண்ட காலத்திற்கு நமக்கு பயனளிக்கும் தேர்வுகளைச் செய்யவும் நமக்கு அதிகாரம் அளிக்கிறது. கடைசியாக, புத்திசாலித்தனமான பண மேலாண்மை என்பது நமது செல்வத்தை வளர்ப்பதற்கான வாய்ப்புகளை தேடுவதையும் உள்ளடக்கியது. பங்குகள், பரஸ்பர நிதிகள் அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற முதலீட்டு விருப்பங்களை ஆராய்வது நமது பணம் நமக்கு வேலை செய்வதற்கான வழிகளை வழங்குகிறது. இருப்பினும், முதலீடுகளில் ஈடுபடுவதற்கு முன் முழுமையான ஆராய்ச்சி செய்து தொழில்முறை ஆலோசனையை பெறுவது முக்கியம். நண்பர்களே, புத்திசாலித்தனமான பண நிர்வாகத்தின் திறவுகோல் நமது தற்போதைய தேவைகளை நமது எதிர்கால அபிலாஷைகளுடன் சமநிலைப்படுத்துவதில் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வரவு செலவு திட்டம், சேமித்தல் மற்றும் நமது செலவினங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் நிலையான மற்றும் நிறைவான நிதி வாழ்க்கையை நாம் உருவாக்க முடியும். நம்முடைய பணத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த நமக்கும் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்போம். ஒன்றாக நாம் நமது நிதி இலக்குகளை அடையலாம், பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கலாம், மேலும் நமது நிதி நல்வாழ்வில் நாம் கட்டுப்பாட்டில் இருப்பதை அறிந்து கொள்வதன் மூலம் மன அமைதியை அனுபவிக்க முடியும். உங்கள் கவனத்திற்கு நன்றி. மேலும் எதிர்காலத்தில் புத்திசாலித்தனமான பண நிர்வாகத்தைப் பற்றியது ஒரு சிறு கதை. புத்திசாலித்தனமாக பணத்தை எவ்வாறு செலவிடுவது? அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பணத்தை புத்திசாலித்தனமாக செலவழிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் உண்மை கதையை பகிர்ந்து கொண்டதற்காக இன்று என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. சாரா சில கடினமான நிதி முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தன்னை கண்டாள். அவள் சமீபத்தில் பரம்பரை சொத்தை பெற்றிருந்தாள். அவசரச் செலவில் அவசரப்படுவதற்கு பதிலாக அவள் தன் விருப்பங்களை மதிப்பிடுவதற்கு ஒரு படி பின்வாங்கினாள். புத்திசாலித்தனமாக கையாளப்படாவிட்டால் பணம் வந்தவுடன் மறைந்துவிடும் என்பதை சாரா புரிந்து கொண்டாள். தற்காலிக இன்பங்களில் மூழ்கி
பின்னர் தன் விருப்பங்களை நினைத்து வருந்தும் வலையில் அவள் விழ விரும்பவில்லை. எனவே அவள் ஒரு திட்டம் தீட்டினாள். சாரா செய்த முதல் விஷயம் தனிப்பட்ட நிதியைப் பற்றி தனக்குத்தானே கல்வி கற்பதுதான். அவர் பட்டறைகளில் கலந்து கொண்டாள், புத்தகங்களைப் படித்தாள் மற்றும் நிதி நிபுணர்களிடமிருந்து ஆலோசனையைப் பெற்றாள். இந்த அறிவு தகவலறிந்த முடிவுகளை எடுக்கவும் தெளிவான நிதி இலக்குகளை அமைக்கவும் அவளுக்கு உறுதுணையாக இருந்தது. தனது செலவினங்களை புரிந்து கொள்வதற்கும் தனது பணத்தை திறம்பட நிர்வகிப்பதற்கும் பட்ஜெட் வைத்திருப்பது முக்கியம் என்பதை சாரா உணர்ந்தாள். எனவே அவள் உட்கார்ந்து அவளுடைய வருமானம் மற்றும் செலவுகள் அனைத்தையும் உன்னிப்பாக பகுப்பாய்வு செய்தாள். இதைச் செய்வதன் மூலம் ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு நோக்கம் இருப்பதை உறுதி செய்து அவள் தனது நிதியின் மீது கட்டுப்பாட்டை பெற்றாள். ஆனால் சாரா அதோடு நிற்கவில்லை. பாதுகாப்பான நிதிய எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதில் சேமிப்பும் முதலீடும் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை அவள் உணர்ந்தாள். எனவே அவள் தனது வருமானத்தின் ஒரு பகுதியை அவசரநிலை மற்றும் நீண்ட கால இலக்குகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சேமிப்பு கணக்கில் வைக்கத் தொடங்கினாள். அவர் நம்பகமான நிதி ஆலோசகரிடமிருந்து ஆலோசனையை பெற்றாள். அவர் சிறந்த முதலீட்டு தேர்வுகளுக்கு வழிகாட்டினார். சாராவைப் பற்றி மிகவும் கவர்ந்தது விருப்பங்களுக்கும் தேவைகளுக்கும் இடையில் வேறுபடும் திறன். மகிழ்ச்சி மற்றும் மனநிறைவைக் கண்டறிவதற்காக ஒவ்வொரு போக்கையும் கடைப்பிடிக்க வேண்டியதில்லை அல்லது ஆடம்பரமான பொருட்களை வாங்க வேண்டியதில்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாள். மாறாக தன் வாழ்க்கைக்கு மதிப்பு சேர்த்த அனுபவங்கள் மற்றும் வாங்குதல்களில் கவனம் செலுத்தினாள். உதாரணமாக சாரா பயணம் செய்வதை விரும்பினார், ஆனால் ஆடம்பரமான தங்குமிடங்களுக்குச் செலவிடுவதற்கு பதிலாக மலிவு மற்றும் வசதியான விருப்பங்களைக் கண்டறிந்தார். இது அவளது சேமிப்பை வீணாக்காமல் அடிக்கடி பயணம் செய்ய அனுமதித்தது. மேலும் சாரா உள்ளூர் வணிகங்களை ஆதரிப்பதற்கும் தனது சமூகத்திற்கு திரும்பக் கொடுப்பதற்கும் முயற்சியை மேற்கொண்டாள். மற்றவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் தனது நிதி ஆதாரங்களை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை அவள் புரிந்து கொண்டாள் மற்றும் நேர்மறையான தாக்கத்தை உருவாக்கினாள். இப்போது அவள் கடனில் இருந்து விடுபட்டாள். கணிசமான அவசர நிதியை கட்டினாள். மேலும் ஒரு சிறு வணிக முயற்சியில் முதலீடு செய்யத் தொடங்கினாள். அவள் செய்த ஒவ்வொரு புத்திசாலித்தனமான செலவு தேர்விலும் சாராவின் நிதி நலன் மேம்பட்டது. அவளுக்கு மன அமைதியையும் அவளுடைய எதிர்காலத்தில் நம்பிக்கையையும் அளித்தது. சாராவின் கதை புத்திசாலித்தனமான செலவுகளின் சக்திக்கு ஒரு சான்று. நம்மை பயிற்றுவிப்பதன் மூலமும் இலக்குகளை நிர்ணயிப்பதன் மூலமும் புத்திசாலித்தனமாக வரவு செலவு திட்டத்தைச் செய்வதன் மூலமும் விடாமுயற்சியுடன் சேமிப்பதன் மூலமும் சிந்தனைத் தேர்வுகளை மேற்கொள்வதன் மூலமும் நமது நிதி எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் என்பதை இது நமக்கு கற்பிக்கிறது. எனவே அன்பான நண்பர்களே, ஒவ்வொரு பணமும் மிகவும் பாதுகாப்பான மற்றும் நிறைவான எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஆற்றலைக் கொண்டுள்ளது என்பதை உணர்ந்து பணத்தை புத்திசாலித்தனமாக செலவழிக்கும் யோசனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். புத்திசாலித்தனமான செலவினங்களுக்கு முன்னுரிமை அளிப்போம். மேலும் நமக்கு தகுதியான வாழ்க்கையை உருவாக்க நம்மை மேம்படுத்துவோம். இந்த பதிவை லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள், எதிரிகள், உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேறொரு புதிய சூட்சம காணொளியோட உங்களை நான் சந்திக்கிறேன். விடை பெறுவது உங்கள் பாபு.